فاستعذ بالله من الشيطان الرجيم பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது 38வது சூறாவை கவனிப்போம். ஆயத்து நம்பர் என்ன தம்பி சொல்லுங்க? 38ல 24 சார். இதுல 38ல 24 எல்லாம் எடுத்துக்கிறோங்க. 38ல 24 எடுத்துக்கிறோங்க. படிங்க தம்பி. உம்முடைய ஆட்டை அவர்கள் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டதன் மூலம் நிச்சயமாக அவர் உம்மீது அநியாயம் செய்து விட்டார். நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலானோர் அவர்களில் சிலரை வரம்பு மீறி விடுகின்றனர். நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களைத் தவிர இத்தகையோர் சிலரே என்று கூறினார். அப்போ பார்க்கும்போது சொல்லுங்க. இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவூத் எண்ணி தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரி சஜிதாவில் விழுந்தவராக மீண்டார். அல்ல, சுஜூத் என்ற வார்த்தை, சஜிதா வார்த்தை இருக்குது, அரபி வார்த்தை. எல்லாரும் பார்த்துக்க, அரபி தெரிஞ்சவங்க எல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கோங்க. என்ன வார்த்தை இருக்குது? பெரிய சத்தம் வந்து பாருங்க, நல்லா பார்த்துக்கிறோங்க. சஜிதா சுஜித் வார்த்தை இல்லையில அதுல அந்த அரபில சஜிதா சுஜித் வார்த்தை இல்லையில அதுல நல்லா பார்த்துருங்கப்பா. எப்படி குரான தப்பு எழுதிக்கிறான்னு அதையும் பார்த்துருங்க. சஜ்ஜ வார்த்தையே கிடையாது. அக்பர் ருக்கு என்ற வார்த்தை போற்றிருக்கின்றது. அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையே தூக்கிட்டாங்க. பார்த்துக்க, பேர் பெரிய ஆளுங்க பார்த்து தேவையில்லாம சஜிதா போச்சு. இப்போ அந்த சஜிதா என்ற வார்த்தை அடிச்சுட்டு ருக்குவில் எழுதிக்கிறோங்க. ருக்கு ருக்கு அந்த 3 புள்ளி ருக்கு அப்படின்னு எழுதிருங்க. சஜி அடிச்சிருங்க, குரான்ல அடிச்சிருங்க. நீங்களே பார்த்துக்கங்க. அதுதான் நான் சொல்றேன், எப்பொழுதும் குரானை ஓதும் பொழுது அரபியில் போட்ட வார்த்தை அப்படியே இங்கு இருக்கின்றதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஓதும் பொழுது. இப்போ நீ என்ன தெரியும், அரபி தெரியா என்ன செய்வாங்க பாவம், என்னமோ சுஜின்னு சொல்லிட்டு தலை கீழே வைக்கிறதாப்பா, இந்த மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அவரே ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாருப்பா. யாரு? தாவூது ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அது கண்ணுக்கு தெரியாத தப்புன்னு இருப்பாருன்னு அவரே ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டாரு. என்ன கேஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது, அல்லாஹ் சொல்லல. ஆனா ஒரு தப்பான தீர்ப்பு வழங்கிட்டாரு. இதற்கிடையில் நாமே அவரை சோதித்து விட்டோம். அவர் உணர்ந்துட்டாரு, ஆஹா அடுத்த செகண்ட் உணர்ந்துட்டாரு, பெரிய தப்பான தீர்ப்பு வழங்கி விட்டோம் என்று நம்ம சோதித்து விட்டாண்ட வேண்டும் ஒரு செகண்ட புரிஞ்சுக்கிட்டார். இது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் நடந்த விஷயம். அல்லாஹ் சொல்லியிருப்பான், இந்த மாதிரிப்பா இவன் தான் பொய் சொல்றான், இவன் தான் கரெக்டான ஆள்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது இவன் சொல்றதுதான் உண்மையா இருக்குன்னு நினைச்சு பண்ணிட்டாரு. அதுக்கு இந்த மாதிரி கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ், ஒருவருக்கு ஒருவர் ஏமாத்துறதுலையும் இவனை கவுக்குறதுலையும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான், சகோதரர்கள் தான் என்றும் அவரே சொல்றாங்க. இதே மாதிரி சகோதரர்கள், ஆதமுடைய 2 பிள்ளைகள் சகோதரர்கள் தான், ஒருவருக்கு ஒருவர். அவர்த்த ஆளை க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றது, பார்ட்னர்ஷிப் வச்சு பண்றதே வேண்டாம், ஒரு காலம் வேண்டாம். தனியா பண்ணுங்க, அதான் நல்லது. உங்களுக்கு அல்லாஹ் நம்பி பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவரையும் பண்ணுங்க, சிறிது சிறிதா முன்னேற வழியை பாருங்க.
சப்போஸ் பிசினஸ் பண்ண ஆசைப்பட்டா பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம், எவனையும் நம்ப வேண்டாம், யாரையும் கூட்டாளி ஆக்க வேண்டாம். நாளைக்கு நல்லவன் அவனுக்கு தன்னாலே கெட்ட எண்ணம் வந்துடும், பொறாமை வந்துடும், எல்லாம் வந்துடும், கோபம் வந்துடும், எல்லாம் வந்துடும். உங்களுக்கு தெரியாமலே பின்பக்கம் உங்களுக்கு குழியை பறிப்பாங்க, உங்களுக்கு கெடுதல் பண்ணுவான். வேண்டாம், மறந்து விடுங்கள். உங்களால் எதுவரை செய்ய முடியுமோ அல்லாஹ்வை நம்பி அந்த தொழிலை செய்யுங்கள். வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் வானத்திலிருந்து இறக்கி கொள்வதுதான் உங்களுடைய வேலை. அது வானத்திலிருந்து மலக்கள் உங்களுக்கு இறக்கி தரும் வரை இந்த ஆண்டவன் கொடுத்த சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ செய்துக்கிட்டு வாங்க. ஆனா இதையே நம்பி இருக்க வேண்டாம். இந்த தொழிலை வேற இடத்துல இன்னொரு ஏஜென்சி, இன்னொரு இடத்துல போடலாம், இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கலாம் என்று எண்ண வேண்டாம். இந்த தொழில் விரிவாக்கலாம் என்று எண்ண வேண்டாம். நீங்க அடுத்த விரிவாக்குறது அல்லாஹ்ட்டேந்து உணவையும் வாக்களிக்கப்பட்டவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் பெற வேண்டும். அது வரும் வரை ஆண்டவன் கொடுத்த ஒரு சிறு தொழில் மூலமாக நான் சம்பாதிச்சு கொண்டிருக்கின்றேன், சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், அதன் மூலம் தர்மம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் தான் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தொழிலும் இருக்க வேண்டுமே தவிர உடனே விட்டுட்டு நான் அல்லாஹ் நம்பிட்டேன் போறேன்னு போக வேண்டாம். இது அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயம். நீங்க அடுத்தது ஒன்று பிரான்ச் ஆரம்பிக்கணும், அந்த ஊர்ல எந்த தொழிலுக்கே போக வேண்டாம், என்ன வேண்டாம். நீங்க செய்யக்கூடியதெல்லாம் ஆண்டவன் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறான், சீக்கிரம் வானத்திலிருந்து இறக்கியே காட்டணும், அந்த எண்ணத்தோட போதணும். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உலக பிசினஸ், உலக வியாபாரம் எல்லாமே நீங்க விட்டுருவீங்க. டைரக்டா வானத்திலிருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்க. மரியம் மாதிரி, ஷுவைப் நபி மாதிரி நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ நம்ம சோதிட்டா, அல்லாஹ் நல்லா சோதிச்சிட்டான்பா என்று அவர் எண்ணி என்ன செஞ்சார்? நாமே அதை சோதித்து விட்டோம். இறைவனிடம் மன்னிப்பு கோரி. அப்புறம் இப்ப எப்படி படிக்கணும்னு கேட்டா, அந்த வார்த்தை எப்படி படிக்கணும் என்று கேட்டால் உடனே அல்லாஹ்விடம் சொல்றோமா இல்லையா, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி முற்றிலும் ருக்குவில் சாய்ந்து விட்டார். இப்படி எழுதணும், முற்றிலும் ருக்குவில் சாய்ந்து விட்டார். இந்த மாதிரி இருங்க. ருக்கு வார்த்தைக்கு இன்று வரை அர்த்தம் தெரியாது. இன்னொரு குர்ஆன்ல குனிந்து கிணிதான் போட்டிருப்பாங்க, அவங்க விட்டுருங்க, பேச்சு விட்டுருங்க. ருக்குன்னா குனி, முழங்கால கையை வச்சுக்கிட்டு குனிறதுன்னு அவங்க செஞ்சு செய்யற வேலை. சுஜூதுண்டா தலையை போய் கீழே வைக்கிறது அவங்க அதை மறந்துடுங்க. ருக்கு என்ற வார்த்தை இன்று வரை தெரியாது, யாருக்கு அர்த்தம் தெரியாது. அது எப்படி செயலில் காட்டுவது என்றும் உங்களுக்கு தெரியாது. இதை எவன் செஞ்சதும் கிடையாது. சுஜூது எவனும் செஞ்சதும் கிடையாது, அர்த்தம் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ருக்குவில் முற்றிலும் சார்ந்து விட்டான்னு எழுதிக்கிறங்க. இப்படிதான் படிக்கணும் அந்த ஆயத்தை. எல்லாம் அதிகங்கம்மா. அவங்க போட்ட அர்த்தத்தை வச்சுக்கிட்டு சார்ந்து விட்டாராங்க சார். சார்ந்து, ஆமா, சார்ந்து சார்ந்து இந்து சார்ந்து விட்டு இணைந்து ருக்குவிலேயே முற்றிலும் சார்ந்து விட்டார். அவங்க கேட்ட செய்யாம சார்ந்து விட்டார், சாய்ந்து கிடையாது, சார்ந்து விட்டார். இப்போ ருக்குன்னா என்ன அர்த்தம்னு நீங்க கண்டுபிடிக்கணுமா? இப்போ சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ருக்கு செய்ய சொன்னால் ருக்கு செய்வதில்லை. அல்லாஹ் சொல்றான் 77:48 எடுங்க. ரொம்ப முக்கியமான கட்டத்தை வந்து நீங்க எல்லாரும் முக்கியமான கட்டம். குர்ஆன் ஓதக்கூடிய ஒழுங்காக ஓதிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு முக்கியமான வழி வந்துட்டீங்க. இப்போ இன்னும் கை விட்டுறாதீங்க. ஜாக்கிரதையா நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போங்க. இஸ்லாமிய வாழ்க்கையை நுழையிறதுக்கு நீங்க வாழ்க்கையை தயார்படுத்திக்கணும். உங்களுடைய நீங்க நெறிமுறைகளையும் உங்களுடைய செயல்முறைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் எல்லாற்றையும் ஒழுங்காக அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சோதனை, கடுமையான சோதனை பார்த்துட்டீங்க. இப்போ எப்படி இருக்க வேண்டும் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க முக்கியமான விஷயத்த இப்போ இன்னைக்கு ஓதுற முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு
ருக்குவில் முற்றிலும் சார்ந்து விட்டார். டோட்டல் இணைஞ்சாச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், எலுமிச்சம்பழத்தை உப்பு போட்டு வச்சிடுறிய, அதுக்கப்புறம் எலுமிச்சம் என்ன ஆகுது, உப்பு எல்லாம் சாஞ்சிச்சு, இல்லை உனக்கு பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போலதான் சுஜூது, இவருக்கு குர்ஆனை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வது கிடையாது. இப்ப 77:48 படிங்க. எல்லாம் எடுத்துக்கிறீங்கப்பா, எல்லாம் எழுதி விட்டுறேன், எழுதிட்டு வாங்க. 77:48 இது பக்கம் எழுதி, எது பக்கத்தில் எழுதிருங்க. இப்ப ருக்குவில் சார்ந்து விட்டார் படிச்சோம்ல, இப்ப தாவூது அந்த நம்பர் பக்கத்துல 7748 7748 எழுதி ஞாபகத்துக்காக படிங்க. 77:48 நீங்கள் ருக்குவில் இருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் ருக்குவில் இருப்பதில்லை. ருக்குவை சொல்ல முடியாது, ருக்குவில் இருக்கணும், சஜிதாவை செய்யணும், ருக்குவில் இருக்கணும், தஸ்பீக செய்யணும், சலாத்தை நிலை நிறுத்தணும். சலாத்தை செய்ய முடியாது, சலாத்தை நிலை நிறுத்தணும். அக்கீமி சலாத்தை நிலை நிறுத்தணும். வணங்கணும், வணக்கத்தை செய்ய போறேன்னு பேச்சு, வணங்குது அதே போதும். நான் வணக்கத்தை செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது, வணங்கணும். இப்போ ஒவ்வொரு விஷயத்த பேச்சிலையும் எழுத்துல கண்டுபிடிச்சிடலாம், ஒவ்வொன்று என்ன செய்ய வேணும்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ருக்குவில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால் ருக்குவில் இருப்பதில்லை. முழுமையா ருக்குவில் இருந்து விட்டார் தாவூது நபி அவர்கள். இப்ப என்னப்பா சொல்றீங்க? அல்லாஹ் சொல்றான்பா ருக்கு இருங்கன்னு இருக்கவே கிடையாது. இந்த தாவூது இருக்கிறார். அப்ப ருக்குண்டா என்ன? அப்போ சுஜூதுல என்ன செய்யணும் கேட்டா, இரவில் நெடுநேரம் சுஜூதில் இருப்பார்கள். சுஜூது செய்து கொண்டு இருப்பார்கள். இரவில் நெடுநேரம் சுஜூது செய்து கொண்டிருப்பார்கள். என்னப்பா சுஜூதுண்டா? பாத்துக்க 39:9 39:9 கொஞ்சம் எடுங்க, முதல் வரியை பாருங்க. இரவில் நெடுநேரம் என்ன செய்ய போறீங்க? இப்ப ருக்குவில் சார்ந்து இருக்கணுமே. இப்ப இவங்க சொல்ற மாதிரி ருக்குவில் 2 கையும் முழங்கால் வச்சுக்கிட்டு அப்படியே நிக்க போறீங்களா மணிக்கணக்கில், நாள் கணக்குல? சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் இந்த மாதிரி சொல்றான், தாவூது முற்றும் சார்ந்து விட்டார் ருக்குவில். இவங்க என்ன சொல்றாங்க? முட்டிக்கால 2 கை வச்சு குடிஞ்சிட்டா போதும், அதான் ருக்குங்கன்னு பேசிட்டு பாத்துக்கிறங்க. எப்படியெல்லாம் தப்பா சொல்லி மக்களே வடிகட்டு போயிட்டாங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன உலகம் நடக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ 39:9 படிங்க. 39:9 எவர் மறுமையை அஞ்சி தன் இறைவனுடைய அருளை ஆதரவு வைத்து இராக்காலங்களில் சுஜூத் செய்தவராகவும், இராக்காலங்களில் சுஜூது செய்தவராகும். இராக்காலங்களில் நைட்டு 9 மணி எடுத்துக்கிறங்க, விடிய இராக்காலங்களில் சுஜூது செய்தவர். இரவு நேரம் முழுவதும் சுஜூதில் இருக்கின்றார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு நிமிஷம் 2 செகண்டா சுஜூத் பண்றது. இராக்காலங்களில், இரவு நேரங்களில். நீங்க பாருங்க, எவனுக்கும் தெரியாது, ருக்கு எவனுக்கும் தெரியாது. என்ன செய்யறது? இப்போ அல்லாஹ்வே சொல்லிட்டான் சுஜூத் செய்வது கிடையாது, ருக்கு இருப்பது கிடையாது என்று சொல்லிட்டான். உங்களுக்கு இப்பொழுது ருக்குவுக்கு ஒரு ஆயத்து தர்றேன். அந்த ஆயத்தை ஓதி ருக்கு உண்டா என்ன விஷயமா இருக்கணும் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நீங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்க சப்போர்ட்டா உதவி செய்வதற்காக உள்ள ஆயத்துக்களை காட்டுறேன். அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒழுங்காக பாருங்கள். ஜாலிக நத்துலு அலைஹி மினல் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம். இது ஒரு விஷயம்.
ஒத்துலு மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக லா முபத்தில லிக்கலிமாத்திஹி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதன். This is 8 சூரா நம்பர் 18ல 27 நினைக்கிறேன். இப்ப 28 படிங்க. சூரா நம்பர் 8 குகைவாசிகள் 18ல 28ல வருதா? இது 27ல இப்ப நான் ஓதுனது இருக்கும். 28 என்ன போட்டிருக்குது? 28 இன்னும் எவர்கள் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை திக்கிரிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீர் கீழ்ப்படியாதீர். ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகி விட்டது. இப்போ இந்த ஆயத்தை நீங்க ஒழுங்கா ஓதுங்க. இதுல நான் உங்களுக்கு சொன்ன ருக்கு என்பதற்கு உள்ளான அடையாளங்கள் உள்ள விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன, வரிக்கு வரி அடங்கி இருக்கின்றன. இத ஒழுங்கா சிந்திச்சு பாருங்க. அப்ப ருக்குனா என்னவாக இருக்கும் என்பதை பற்றி முடிவுக்கு நீங்களே வர வேண்டும். நீங்களே திண்ணமாக இதான் ருக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு புரிஞ்சதுதான், கரெக்டா சரியாயிருச்சு அப்படிங்க சொல்லணும் தவிர இது சரியான்னு கேட்காதீங்கன்ட்டு. நீங்க முடிவெடுத்து இது நிச்சயமாக இதுதான் என்னுடைய உங்களோட சிந்தனைக்கு கிடைச்ச பதில் என்று எழுதுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த குரூப் பயான்ல போடுங்க. ஒழுங்கா படிங்க, இந்த ஆயத்தை ஒழுங்கா படிங்க. அதுக்கு முந்தி உள்ள ஆயத்தை ஒழுங்கா படிச்சுக்கிறங்க. ஒத்துலு மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக லா முபத்தில லிக்கலிமாத்தி. அவனுடைய கலிமாவை எவராலும் மாற்றிவிட முடியாது. லா முபத்தில லிக்கலிமாத்தி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதன். அவனை தவிர வேறு தஞ்சம் அளிப்பவனை எவனே நீ காண மாட்டீர். சொன்ன உடனே அடுத்த செகண்ட் இந்த மாதிரி நீர் இருப்பீராக ரசூலுக்கு அட்வைஸ். இதை நீங்க என்ன எழுதுன்னு கேட்டா, அல்லாஹ்வின் அறிவுரை ரசூலுக்கு ஹெட்டிங் போடணும். நபிக்கு அல்லாஹ்வின் அறிவுரை ஹெட்டிங் போடணும். அந்த ஹெட்டிங்ல நீங்க 27 28 எழுதிக்கணும். இந்த மாதிரி நிறைய அறிவுரை குர்ஆன் முழுவதும் வந்துட்டு இருக்குது. அந்த அறிவுரை எல்லாம் இந்த ஹெட்டிங் எழுதிட்டு வரணும். நீ கவலைப்படாதே, இந்த மாதிரிலாம் ரசூலுக்கு வரும். நீ அச்சு மூட்டி எச்சரிக்கை செய்வது என்று வேறு இல்லை, இப்படி எல்லாம் ரசூல் சொல்றான்ல. இந்த விஷயங்கள்லாம் ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லும் அறிவுரை என்ற தலைப்புல எழுதிட்டே வரும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி படிக்கணும். இதுல என்ன விஷயம் சொல்லப்படுகிறது? ருக்குண்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும், சுஜூதுனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த சுஜூதுக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு ஆயத்தை சொல்றேன். 3ல 113 கொஞ்சம் பாருங்க. 3ல 3வது சூறால 113ல ஏற்கனவே சுஜூதை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறேன். இதுல சுஜூதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு மட்டும் பாருங்க, அதையும் சேர்த்துக்கிறங்க. சுஜூதுக்கு அர்த்தம் கண்டுபிடிங்க, ருக்குவுக்கு அர்த்தம் கண்டுபிடிங்க. சுஜூது ருக்கு 2 இருந்தால்தான் நீ குர்ஆனை தொடுவாய், இல்ல தொடமாட்டாய். இது இப்ராஹிமுடைய சரித்திரத்தில் இருந்து ஆரம்பமாகிறது ருக்கு சுஜூத்.
இதெல்லாம் நீங்க படிச்சு அவ்வளவு மனசு இருக்கணும் தம்பி. அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு எந்த ஆயத்தை வச்சு எதை கொண்டாந்து எப்படி எடுக்கிறது, உள்ள அர்த்தத்தை எடுக்கிறது, எப்படி அதுக்குள்ள நுழையுது நம்ம அடுத்தது எடுத்த 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 எடுப்புலயே நுழைஞ்சிடணும். இதான் விஷயம் நுழைஞ்சிடணும். அவ்வளவு ஸ்பீடா இருக்கணும். எடுக்கிறது விஷயத்தை எடுக்கிறது, விளக்கத்தை எடுக்கிறது, எதுக்கு நுழையிறதுக்கு 2 சைமல்டேனியஸ் நடக்கணும். இதான் குர்ஆன் ஓதுற முறை. அதை புரிஞ்சுக்கிறேங்க. நேரடியா உட்கார்ந்து பேசினா விஷயத்தை ஒழுங்கா சொல்ல முடியும். நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நான் ஒரு உட்கார்ந்து பேசுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. யாரையும் முன்னாடி உட்காரணும், எல்லாரும் உட்காரணும், பேசணும். ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு நீங்க என்ன பதில் சொல்றீங்களா, மொத்தம் கேள்வி பேசுறது ஒரு 2 மணி நேரம் ஒழுங்கா பேசினா வேகமா கட கட கடன்னு மனசை பதிஞ்சிடும். அது ஒண்ணுதான் ஒழுங்கான வழி. குர்ஆனை எடுத்து சொல்வதற்கும் அந்த மனிதர்கள் முன்னாலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மிக சிறப்பாக அமையும். இது ஒரு முக்கியமான விஷயம். குர்ஆனை ஓதுவதும் கேட்பதும். அதற்கு ஆணவம் என்னைக்கு வழி ஏற்படுத்துகிறானோ அன்னைக்குதான் அந்த வேலை நடக்கும். அது ஆணவம் கொடுத்த வழிமுறைமாக உங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க நல்ல ஆசையோட முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். 3 படிங்க தம்பி. அவர்கள் சமமல்லர். வேதத்தையுடையோரில் நிற்கும் ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர். இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் வசனங்களை ஓதுகிறார்கள். இன்னும் அவர்கள் சுஜூது செய்கிறார்கள். அதுக்காக இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகிறார்கள், சுஜூதும் செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் வசனங்களை ஓதி காண்பித்தால் சுஜூது செய்வதில்லை என்று சொல்றான். இதுக்கு பக்கத்துல 84:21 எழுதிக்கிறங்க. 313 பக்கத்துல 84:21 எழுதிக்கிறங்க. எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்றான் சுஜூது செய்வது கிடையாது குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் உண்மையானவர்கள் இரா காலங்களில் குர்ஆனை ஓதுகிறார்கள், சுஜூது செய்கிறார்கள். யாரு? நம்பிக்கை கொண்டவர்கள். ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நேரத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது பாதி கிணறு தாண்டியாச்சு. இனி வேகமாக குர்ஆனை ஓத வேண்டும், முழுமையாக தாண்டியும் விட வேண்டும். நீங்கள் இதான் உங்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. விட்டுறாதீங்க. கை நழுவி போயிடக்கூடாது. வர்ற சொர்க்கம் கை நழுவி போய்விடக்கூடாது. பிடிச்சதான் உனக்காக வாழ்றேன், உன்னிடம்தான் வந்து சேருவேன், எனக்கு சொர்க்கத்தை வாக்குல சொர்க்கத்தை தந்தே தீர வேண்டும் என்று அடாபட பிடிக்க என்ன இவ்வளவு உடம்படியா பிடிச்சிக்கிறான்னு சொல்லி அல்ல இந்த வச்சுக்கோங்க வந்துடுறான் அப்படின்ட்டு அல்ல வரணும். அந்த அளவுக்கு நீங்க அல்ல வேற வாங்கணும். அதான் இப்ராஹிம் செஞ்சார். இப்ராஹிம் சேர்த்து வரும்போது அது விஷயம் சொல்றோம் உங்களுக்கு. இப்போ அடுத்து படிங்க தம்பி. இப்போ ருக்குவில் சார்ந்தவர் ஆகிவிட்டார் தாவூத் அவர்கள். அடுத்து 38:25 படிங்க. ஆகவே நாம் அவருக்கு அக்குற்றத்தை மன்னித்தோம். அன்றியும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கியதும் அழகிய இருப்பிடமும் உண்டு. குற்றத்தை மன்னித்தோம். ருக்குவில் யாரு முற்றிலும் சார்ந்து விடுகின்றார்களோ, மன்னிப்பு கேட்டு அவர்களை மன்னிச்சிடுறேன், பாவத்தை மன்னிச்சிடுறேன், மகத்தான அழகான இருப்பிடம் அவர்களுக்கு உண்டு எதிர்காலத்தில், காமத்து நாளில், மறுமை நாளில். 38:26 தாவூதே, நிச்சயமாக நாம் உம்மை பூமியில் பின் தோன்றல்களாக ஆக்கினோம். ஆகவே மனிதர்களிடையே சத்தியத்தை கொண்டு
தீர்ப்பு செய்யும். ம், ம், அன்றியும் மனோ இச்சையை பின்பற்றாதீர். ம். ஏனெனில் அது உம்மை அல்லாவின் பாதையை விட்டும் வழிகெடுத்துவிடும். ம். நிச்சயமாக எவர்கள் அல்லாவின் பாதையை விட்டு வழி கெடுகிறார்களோ ம். அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை ம். அவர்கள் மறந்து விட்டமைக்காக மிக கொடிய வேதனை உண்டு. நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு விஷயம். வரிக்கு வரி அல்லாஹ் சொல்லிட்டானே, கிளீனா சொல்லிட்டானே. இந்த குரானை எவன் ஓதாமல் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் வீணடித்துக் கொண்டானோ, மறந்து விட்டானோ அர்த்தம். எவன் இந்த குரானை தொடவில்லையோ, ஓதவில்லையோ, அதன்படி நடக்கவில்லையோ, இன்னைக்கு சுஜூத் செய்யவில்லையோ, ருக்கு இருக்கவில்லையோ, மறந்துட்டான். என்னையும் அல்லாஹையும் இந்த குரானையும் ரசூலையும் மறந்துட்டான். இவனுக்கு கடினமான வேதனை உண்டு. மறந்துட்டான் என்னைய, நான் கொடுத்த குரான் அறிவுரை மறந்துட்டான் பாவன், கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு. இத அப்படியே படிச்சுட்டே வாங்க. இது புரியுதுல, நான் சொல்லணும் அவசியம் இல்லையே. வரிசை படிச்சது பூரா அனுபவத்துக்கு இல்லை, நான் விளக்கம் சொல்ல அவசியம் இல்லை, அர்த்தம் சொல்ல அவசியம் இல்லை. இல்ல புரியுது எல்லாத்துக்கும். புரியுதுங்க சார், புரியுது. நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு வழியை பாருங்க. எல்லாரும் சொல்ல அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் நல்ல அறிவையும் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை வச்சுதான் படைச்சிருக்கிறான். ரெண்டையும் உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஷைத்தான் காட்டிய வழியில அவனை தான் வணங்கிட்டு இருக்கிறோமே தவிர இதை தொடுறது கிடையாது. அதனாலதான் பிரச்சனை. அடுத்த ஆயத்தை படிங்க. 38:27. மேலும் வானத்தையும் பூமியையும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை. இது நிராகரிப்போரின் எண்ணமாகும். நிராகரிப்போருக்கு நரக நெருப்பின் கேடுதான் உண்டு. எங்க போய் கை வைக்கிறோம் பாத்தீங்களா? இந்த வானங்களையும் பூமியும் நான் வீணுக்காக படைக்கவில்லை. அப்ப என்னப்பா ஆச்சு? படைப்பு படைச்சதெல்லாம் இவ பர்பஸ், வீணே கிடையாதுப்பா. இந்த மனிதனுக்கான அவ்வளவு பெரிய படை படைச்சிடறான்பா. உனக்காக தான் படைச்ச, யாருக்கும் படைக்கிறப்ப உனக்காக தான் படைச்சிருக்கிறேன். வீணுக்கா இல்லைன்னு அல்லாஹ் படைச்ச இறைவன் சொல்லுகின்றான். வான வீணுக்கா படைக்கல, பூமி வீணுக்காக படைக்க, ரெண்டும் இடையே உள்ள அனைத்து பொருள்களும் வஸ்துக்களும் வீணுக்காக படைக்கவில்லை என்றால் இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? வீண் என்ற வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாத்தீங்களா? அதையே வீணாக்குறான். அல்லாஹ் சொன்ன வார்த்தையே வீணாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் என்ன செய்ய போறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? இன்னைக்கு வரையும் யாராவது பதில் சொன்னீங்களா? நம்ம சொன்னோமா? நம்ம எல்லாம் சொன்னோமா? ஆமா, அல்லாஹ் இது வீணுக்காக படைக்கவில்லை, இந்த காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வானம், இந்த 2வது வானம், அப்படி 7 வானம் இதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி இதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. பூமிக்கு வானத்தின் நடுவே உள்ள சூரியன், நட்சத்திரம், சந்திரன், அது இது, மேகம், தண்ணி, காத்து எல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை என்று என்னைக்காவது நாம் அறிஞ்சு புரிஞ்சு இதுக்கு நம்ம அர்த்தம் கொண்டு வந்தோமா? வீணுக்காக படைக்கவில்லைன்னு ஒரு இறைவன் சொல்றான். அது எவனு கண்டுக்கல. பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு பாத்தீங்களா? எப்படி போயிட்டு பாத்தீங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. வேற எந்த கித்தாபும் இந்த மாதிரி கிடையாது. இப்ப இந்த மாதிரி வசனங்கள் வேற எதுலையும் கிடையாது. எந்த புத்தகத்திலையும் கிடையாது. பெரிய மாதிரிலாம் உண்மையை கொண்டே நாம் இந்த பூமியும் வானங்களையும் படைத்திருக்கின்றோம். படைச்ச படைப்பை உண்மையை கொண்டே நாம் படைத்திருக்கின்றோம். படிச்சிருப்பீங்க, சரியா? படிச்சிருக்கீங்க எல்லாரும்? உண்மையை கொண்டே எல்லாம் படைக்கவில்லை படிச்சிருப்பீங்கல்ல? அப்ப உண்மையை என்னமா உண்மையை கண்டுபிடிச்சீங்க நீங்க? என்ன உண்மையை கண்டுபிடிச்சீங்களா? 30ல 8 எடுங்க. 30ல 8 எடுங்க தம்பி. அவர்கள்
தங்களுக்குள்ளேயே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? படிங்க. 9வது அத்தியாயம் 38 8வது படி. வசனம். 8வது வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளேயே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உங்களை கேட்கிறான், நம்மளை கேட்கிறான். அல்ல, இந்த மனிதர் இருக்கிறாங்களே, அவங்க தங்களுக்குள்ளேயே தங்களுக்குள்ளேயே என்ன அர்த்தம்? தங்களுக்குள்ளேண்டா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்களா? அவர்கள் தங்களுக்குள்ளேயே போய் எவன்ட்டையும் கேட்காதடா, எவனும் சொல்ல முடியாதுடா. உனக்கு எல்லா பாக்கியத்தையும் சக்தியும் சிந்தனை சக்தி அறிவை வச்சு படைச்சுக்கிறோம்பா, இருதயத்தை வச்சு படைச்சுக்கிறோம்பா. அதை யூஸ் பண்ண, அதை வெளியெடு, அதை எடுத்து வாழ்க்கை வாழுங்கப்பா. இப்ப எவன் பேச்சே கேட்டுக்கிட்டு இதான் இறைவன், இதான் இஸ்லாம், இதான் முஸ்லீம் சொல்லி கேட்க நம்பாங்கடா அப்படின்னு அல்லாஹ் தங்களுக்குள்ளேயே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்கள் எவன்கிட்ட போய் இதுக்கு அர்த்தம் கேட்ப? நான் எல்லாம் இந்த குரான் இறக்கணும் உனக்கு. எவ்வளவு ஞானமும் ஜிக்கரும் சிந்தனையும் நிறைந்த புத்தகமாச்சு. யார்கிட்ட போய் எதை கேட்பற நீ? கொஞ்சம் சிந்திச்சு பாரு, மனிதனே சிந்திச்சு பாருடா. அவர்கள் தங்களுக்குள்ளேயே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அடுத்த அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் குறிப்பிட்ட ஒரு தவணையையும் கொண்டல்லாமல் படைக்கவில்லை. பாத்தீங்களா? அல்லாஹ் வானங்களையும் பூமியும் இவ்விரண்டிற்கு இடையே உள்ளவற்றை அனைத்தையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையும் கொண்டல்லாமல் படைக்கவில்லை. இந்த 2 ஃபேக்டர்ஸ் வச்சுதான் படைச்சுக்கிறோம். உண்மை ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும், எல்லாம் அழிச்சு படைப்பு எல்லாம் அழிச்சிருவேன். என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன இதுவரை நீங்க படிச்சீங்க, ஓதுனீங்க, சிந்தனை செஞ்சீங்க? நீங்க உங்களை பார்த்து ஒவ்வொருத்தனையும் பார்த்து கேக்குறான, என்னைக்கா சிந்திச்சியாப்பா நீ? தனியா உட்காந்து, இப்போ இரவுல உட்காந்து தனியா உட்காந்து என்ன இந்த மாதிரி படைச்சிருக்கிறானு என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? சிந்தனை பார்க்க வேண்டாமா? என்ன காரணத்திற்காக செய்ய சொல்றான்? உண்மையையும் குறிப்பிட்ட தவணையும் கொண்டே படைத்திருக்கின்றோம், உண்மையையும் குறிப்பிட்ட தவணை கொண்டல்லாமல் படைக்கவில்லை சொல்றான்னா என்ன? அடுத்து படிங்க. என்ன காரணம் தெரிஞ்சு போயிடும். எனினும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் தங்கள் இறைவனின் சந்திப்பை நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றனர். இப்போ மேல சொன்ன காரியத்தை செய்தால் படிச்சீங்கல்ல, தங்களுக்குள்ளே சிந்திச்சு பார்க்க வேணும் படிச்சீங்கல்ல, அது மூலமா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த 2 படிச்சீங்கல்ல, எனினும் படிச்சீங்கல்ல, அதுக்கு என்ன செய்யணும்? என்ன காரணத்திற்காக முதல் சொன்ன ஆண்டவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உண்மையும் குறிப்பிட்ட தவணை கொண்டாடலாம் படைக்கவில்லை சொல்லிட்டான். என்ன காரணத்துக்காக இப்படி சொன்னா ஆண்டவன்? என்ன காரணத்திற்காக சொன்னான்? நீங்கள் அல்லாவை சந்திக்கலாம், அல்லாவை அறிந்து கொள்ளலாம். இந்த 2 செஞ்சீங்கன்னா அல்லாவை அறிஞ்சு. எனினும் மனித பெரும்பாலும் தங்க சந்திப்பையே நிராகரிக்கிறார். வேண்டாம். இதன் மூலமா நீ இறைவன் அறிஞ்சுக்கிறலாம்ப்பா, உண்மையான இறைவன் அறிஞ்சுக்கிறலாம்ப்பா, இவன் தான் உண்மையா இறைவன் நம்ம தெரிந்து கொள்ளலாம்ப்பா. ஆனா மனித பெருமை வேண்டாம், இறைவன் வேண்டாம், அவன் சந்திப்பு வேண்டான்னு சொல்லி உலக வழக்க பக்கம் சைத்தவங்க போயிட்டாங்கப்பா இன்னைக்கு. புரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். இப்ப திருப்பி எனினும் படிங்க. எனினும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் தங்கள் இறைவனின் சந்திப்பை நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றனர். உண்மை இறைவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கு மேலே குறிப்பிட்ட வசனம், தங்களுக்குள்ளே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உண்மையையும் குறிப்பிட்ட தவணை கொண்ட படைக்க. இதை நீ சிந்திச்சா போதும், நீ என்னை சந்திச்சா, என்னை சிந்திச்சு பாரு, நிச்சயமாக என்னை சந்தித்து விடுவாய், நான் யார் என்று தெரிந்து விடுவாய். இப்படி சொல்றான். வேணாம் சொல்றாங்க.
இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப சிந்திக்கணுமே, உண்மை என்ன? உண்மைக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு படைச்சிருன்னு சொல்றாங்க. படைப்பு எல்லாம் கண்ணுல பாக்குறீங்க, எல்லாம் பொருளா இருக்குது. உண்மையை கொண்டு படைச்சிருன்னு சொல்றாங்க. அப்ப என்ன எப்படி உண்மைக்கு உருவம் கிடையாது. மத்த எல்லாம் வீடு கட்டுறதுக்கு செங்கல், மண்ணு, ஜல்லி எல்லாம் தேவைப்படுது வீடு கட்டுறதுக்கு. இது வானங்களையும் பூமியும் மற்ற எல்லா பொருள்களையும் உண்மையை மட்டும் வச்சு படைச்சதுன்னு சொல்றானே. உண்மைக்கு உருவம் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது, உண்மையை தொட முடியாத இதை வச்சு படைச்சுக்கணும்னு சொல்றானே. அப்ப என்ன செய்யணுமோ? இப்படி எப்பா சிந்திக்கணும். இப்ப அதுக்கு பக்கத்துல 30:8 பக்கத்துல 51ல 21, 22 எழுதிக்கிறங்க. 20:21 எழுதிக்கிறங்க. 51ல 20, 21 எழுதிக்கிறங்க. இப்ப அதை படிங்க. 51ல 20, 21. 21ல 20. உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. என்ன அர்த்தம் இருக்கு? உறுதியா நம்பிக்கை கொண்டவருக்கு பூமியில் பல உண்மைகள், ஆயத்துக்கள் இருக்கின்றன. சிந்திச்சிட்டாங்க, நம்பிக்கை கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான ஆயத்துக்களும் உதாரணங்கள்லாம் வந்துடுச்சு. சொல்லிட்டாங்க, எல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது 21:21. உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? இதான் முக்கியம். அவர்கள் 30:8 அவர்கள் தங்களுக்குள்ளேயே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அந்த ஒரு லைன். அதுக்குதான் இப்ப 51:21. அவர்களுக்கு உள்ளேயும் நிறையத்து இருக்கின்றன, அதை அவர் உற்று நோக்கி பார்க்க தோண்டி எடுக்க வேண்டாமா? கவனித்து பார்க்க வேண்டாமா? அதை வெளிக்கொண்டு வர வேண்டாமா? அது உண்மையும் அறிவையும் ஞானத்தை வெளிக்கொண்டு வர வேண்டாமா? இதன் மூலமா அது கொண்டு சிந்திக்க வேண்டாமா? வச்சுதான் படிச்சுக்கிறான். அவங்கள சும்மா படைக்கல, எம்டியா படிக்கல, ஃபுல்லா ஸ்டஃப் வச்சா படிச்சுக்கிறேன். இது நீ சிந்திக்க வேண்டாமா? எங்க உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவன். 38 பக்கத்துல இந்த நம்பர் எழுதிக்கிறோங்க. 51ல 20, 21 எழுதிக்கிறோங்க. நிறைய இது நிறைய படிக்க எக்கச்சக்கமா இருக்கு. என்ன செய்ய போறீங்க? நீ பாத்துக்கிறங்க தம்பி, எப்படி பாத்துக்கிறேன், எப்படி போதும் பாத்துக்கிறங்க. நல்ல ஒரு காலகட்டம் வந்துட்டீங்க. இனி விட முடியாது. விட்ட நமக்கு நாம நஷ்டவே ஆகிட்டோம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வேகமே இறங்கணும். எது இருந்தாலும் சரி, வேகம் இன்னால் இல்லாத ராஜுன்னா ஒரே ஒரு இது விஷயம், சக்தி. இந்த சக்தியை வச்சுக்கதான் நம்ம இறங்கிடுறோம். என்னன்னா சரிடா, இதை வச்சு நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி இறங்கிடுவோம். வர்றதை பார்த்துருவோம். இந்த அல்லாஹ் சொல்லிட்டான், அவனுக்கு உண்மையானது நிச்சயமாக சொல்லிட்டானா உயிர் வாங்கிட மாட்டான். இந்த செலவாத்தையும் இதையும் கொடுத்து, ராமத்தையும் கொடுத்து வழியும் காட்டுன்னு சொல்லிட்டான். அந்த வழியை பிடிச்சுக்கிட்டு முற்று நிஸ்ரா நுழைஞ்சு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் போத வேண்டும். இன்று இதுவரை நான் எடுத்துக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹ். அடுத்த எபிசோடில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.